பின் காலத்தில் 3 மனிதர்கள் நடந்து சென்றனர். அப்போது மழை பொழிந்தது. அவர்கள் மலையில் உள்ள குகையில் நுழைந்தனர். ஒரு பெரிய பாறை உருண்டு வந்து குகை வாசலை அடைத்தது. அப்போது அவர்கள் தமக்குள், நீங்கள் செய்த நல்லறங்களில் மிக சிறந்ததை கூறி அல்லாஹ்விடம் பிரார்த்தியுங்கள் என்றார். அவர்களில் ஒருவர், இறைவா, எனக்கு வயது முதிர்ந்த பெற்றோர் இருந்தனர். நான் ஆடு மேய்க்க வெளியே சென்றுவிட்டு பிறகு வந்து பால் கறந்து பால் பாத்திரத்தை பெற்றோர்களிடம் கொண்டு வருவேன். அவர்கள் அருந்துவார்கள். பிறகு குழந்தைகளுக்கும் குடும்பத்தாருக்கும் என் மனைவிக்கும் கொடுப்பேன். ஒரு இரவு தாமதமாக வந்தேன். பெற்றோர் உறங்கினர். அவர்களை எழுப்புவதை நான் விரும்பவில்லை. குழந்தை பசியால் என் காலடியில் அழுதனர். விடியும் வரை இதே நிலை நீடித்தது. இறைவா, நான் இதை உன்னுடைய திருப்தியை நாடி செய்திருப்பதாக நீ அறிந்தால் நாங்கள் வானத்தை பார்க்கும் வகையில் ஒரு இடைவெளியை ஏற்படுத்து என கூறினார். அவ்வாறு பாறை உலகி உருவானது. மற்றொருவர், இறைவா, என்னுடைய தந்தையின் உடல் பிறந்தாரின் மகளை எந்த ஆணும் எந்த பெண்ணை விரும்புவதை விட அதிகமாக விரும்பினேன் என்பதை நீ அறிவாய். அவள் தனக்கு 100 தீனார் தரும் வரை தன்னை அடைய முடியாது என்றாள். நான் உழைத்து 100 தீனாரை நான் அமர்ந்த போது, அல்லாஹ்வை அஞ்சிக்கொள், உரிய முறையின்றி முத்திரையை உடைக்காதே என்று அவள் கூறினாள். உடனே அவளை விட்டு நான் எழுந்து விட்டேன். இதை உன்னுடைய திருப்தியை நாடி நான் செய்திருப்பதாக நீ அறிந்தால் இந்த சிரமத்தை விட்டு நீக்கு என கூறினார். அல்லாஹ் அவர்களை விட்டு 3இல் 2 மடங்கு சிரமத்தை நீக்கினான். மற்றொருவர், இறைவா, நான் 3 சாவு கேழ்விறகு கூலிக்கு ஒரு வேலையாளை அமர்த்தினேன். கூலியை நான் கொடுத்த போது அதை அவர் மறுத்துவிட்டார். அந்த கேழ்விறகை பயிர் செய்தேன். அதன் வருமானத்தில் மாடுகளையும் அதை மேய்ப்பவரையும் விலைக்கு வாங்கினேன். பிறகு அவர் வந்து, அல்லாஹ்வின் அடிமையை, என்னுடைய கூலியை கொடு என்றார். இந்த மாடுகள் அதை மேய்ப்பவர்கள் எல்லாம் உமக்குரியவை, எடுத்து செல்லும் என்று கூறினேன். அதற்கு அவர், என்னை கேலி செய்கிறீரா என்று கேட்டார். நான் உம்மை கேலி செய்யவில்லை, இவை உமக்குரியவைதான் என்று கூறினேன். இறைவா, இதை நான் உன்னுடைய திருப்தியை நாடி செய்திருப்பதாக நீ அறிந்தால் எங்களை விட்டு இந்த சிரமத்தை நீக்கு என கூறினார். முழுமையாக சிரமம் விலகியது.